Good morning all. Today 22 June 2026. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு ரேஞ்சை வந்து வெரி கிளியரா போட்டாச்சு. 127 162% இருந்ததுன்னா சைட்வேஸ் மார்க்கெட், அதுக்குள்ள இருந்ததுன்னா மார்க்கெட்ல நம்ம ட்ரேடு பண்ண மாட்டோம். அதுக்கான ரீசனை இங்கே காமிச்சிடறேன். நான் 127 and 162%ல வெயிட் ஃபார் பிரேக் அவுட் எய்தர் 127 ஆர் 162 அப்படின்னு சொல்லி வெரி கிளியராக இங்கே காமிச்சாச்சு. ஸோ அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் ரன் ஆகிறத நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ 127 162ல எடுக்க மாட்டோம். அதை பிரேக் பண்ணோன்னே நமக்கு ஒரு செல் சிக்னல் கிடச்சிருக்கு. அந்த செல் சிக்னல் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இதில் 50 62 78 ஈஸியாக ரிவர்சல் பாயிண்ட். அந்த ரிவர்சல் பாயிண்ட்ல இந்த மார்க்கெட் எப்படி திரும்புது அப்படின்னு பாருங்க. இங்கே ஒரு பை சிக்னல் எடுத்துட்டு மார்க்கெட் திரும்புது. ஸோ ரிவர்சல் ஆகும் அப்படின்னா ஒரு கேப் அப்ல இவ்வளோ தூரம் இந்த இடத்துக்கிட்ட ஒரு ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கோம். ஸோ அது வரைக்கும் இந்த மார்க்கெட் திரும்பும். அதை உடச்சோன்னே எஸ்டர்டே ஹை 100% உடச்சோன்னே மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி வருது. ஸோ இது உடச்சோன்னே எவ்வளோ தூரம் இது மேல் நோக்கி போகுது அப்படிங்கிறத நீங்கள் லைவாகவே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது லெவல் பேஸ்டு ட்ரேடிங். இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடு எடுக்க முடியும். அதர்வைஸ் யூ வில் லூஸ் மணி. ஸோ இந்த ட்ரேடில் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வெரி கிளியராக சொல்லியிருக்கேன். 78 இஸ் ஏ ரிவர்சல் பாயிண்ட். ரிவர்சல் பாயிண்ட் அடித்தோன்னே இந்த மார்க்கெட் எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வெரி கிளியராக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் இந்த பிவோட்லேருந்து R1 போகிறதுக்கு 76% ப்ராபபிலிட்டி அண்டு R1லேருந்து R2 போகிறதுக்கு 33% தான் ப்ராபபிலிட்டி. ஸோ ஆல்ரெடி இது R1 போய் மீட் பண்ணிருச்சு, R2 போய் அடிக்கலை. ஸோ இந்த இடத்துக்கிட்ட எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இங்கே. ஸோ இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது நான் பார் பிளே பண்ணியிருக்கேன். லைவ் ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன லெவல் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவலை நோக்கி இந்த மார்க்கெட் போகும். அதர்வைஸ் இட் வில் நாட் கோ. ஸோ இங்கே R1லேருந்து R2க்கு போகிறதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னா 33% தான் ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ இங்கே போய் இது ப்ராபபிலிட்டி பிரேக் பண்ணுற மாதிரி உங்களை இது பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துக்கிட்ட தான் எல்லாரும் போய் எடுப்பாங்க. இங்கே ஒரு ரேஞ்ச் லைன் பிங்க் கலர் லைன் இருந்ததுனால இந்த மார்க்கெட் மேல் நோக்கி போகலை. ஸோ இது லெவல் பேஸ்டு ட்ரேடிங்கிறத எவ்வளோ தூரம் இது நடக்குது அப்படிங்கிறத வெரி கிளியராக இங்கே நாம் சொல்லிட்டோம். ஸோ இந்த மார்க்கெட் இதை பேஸ் பண்ணி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. நிஃப்டியும் இப்படி தான் நடக்கும். ஸோ நிஃப்டிக்கும் அதே மாதிரி தான் லெவல் போட்டாச்சு மார்னிங். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு ரேலி, செல் ரேலி நடந்தது. ஸோ அங்கேருந்து திருப்பி ஒரு பை போச்சு. திருப்பி R2ல சஸ்டைன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலை தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். இந்த ஜோன் எல்லாம் மார்க் பண்ணி காமிச்சாச்சு. இங்கேருந்து ஆரம்பித்த மார்க்கெட் வந்து R2 வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேலே போக சான்சஸ் இல்லை. அங்கேருந்து மார்க்கெட் கீழ் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இது லெவல் பேஸ்டு ட்ரேடிங். இதை தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடு நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஸோ மார்க்கெட் பாருங்கள், கரெக்டாக இந்த 127%ல் போய் வச்சுட்டு திருப்பி கீழ் நோக்கி வந்துருச்சு. ஸோ இந்த மார்க்கெட் இங்கேருந்து ஒரு செல், இங்கேருந்து ஒரு பை. ரிவர்சல் பாயிண்ட்டை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்க முடியும். அதர்வைஸ் எடுக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம ஓவரால் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,650 எடுத்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை பை.